ஹாய் காய்ஸ், நான் தான் அஸ்வின். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏரியால வந்து கத்திரி தோட்டம் அதிகமா வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து வெள்ளை கொசுவும் இந்த பச்சை கொசுவும் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம ஃபைரி ஃபேக்சினா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது அஸ்டமா பிரைட் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து பார்த்துட்டோம். பட் அப்போதைக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம அதை தவிர்த்து வந்து BASFல செஃபினா அப்படின்ற இன்செக்டிசைடை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த செஃபினாவை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை விசிட் பண்ணி பாருங்க. புதுசா நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோஃபின் 50% வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 பேக்கேஜ்ல வருது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 ml பேக்கேஜ்ல வருது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 280 ml பேக்கேஜ்ல வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 400 ml பேக்கேஜ்ல வருது. இந்த 3 பேக்கேஜ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து இதுல வந்து ஒரு 1/2 லிட்டரு அப்படி இல்லைன்னா வந்து 1 லிட்டரு இந்த காம்போல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து 25 சென்ட்டுக்கு 50 சென்ட்டுக்கு அதுக்கப்புறம் 1 ஏக்கருக்கு அந்த மாதிரி பேக்கேஜ்ல கொடுத்துருக்காங்க. பட் BASFனா சொல்ல வேணும், மல்டிநேஷனல் கம்பெனி, அவனுங்க இந்த மாதிரி தான் கோளாரா யோசிச்சு தான் பேக்கேஜ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொசுனால தோட்டத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு செடியில இருக்க வைரஸ் இன்னொரு செடிக்கு பரவி விடுறதா இருக்கட்டும், பூச்சியை வந்து அதிகப்படுத்துறது. இப்போ வந்து கொசு அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து பூச்சி வந்து கண்ட்ரோல் பண்ணாது. வந்து முக்கியமா வந்து கொசு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வைரஸை வந்து இங்க இருந்து இன்னொரு செடிக்கு கொண்டு போறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பாக்குறதுனால வந்து செடியில வந்து பூச்சி கண்ட்ரோல் ஆகுறதா இருக்கட்டும், இல்ல வந்து செடி வந்து குரோத்தா வளராம நின்னுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொசு தான் இந்த வேலையை பண்ணுது. இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது கொசு தோட்டத்துல சுத்தமா இல்லைன்னா வந்து ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு வைரஸ் பரவுறதா இருக்கட்டும், பூச்சி கண்ட்ரோல் ஆகுறதா இருக்கட்டும், நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது கொசு வந்து நம்ம வந்து அஸ்டமா பிரைடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைரி ஃபேக்சின் இதெல்லாம் கொடுத்து பார்த்தோம். இப்போ 5 நாள் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த டைம் வந்து கொசு திரும்பவும் அதிகமா வர ஆரம்பிச்சுது. நம்ம ஏரியால வந்து முக்கியமா வந்து கத்திரியில வந்து அதிகமா வந்து நம்ம ஏரியா சைடு கத்திரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து கொசு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த செஃபினா BASFல செஃபினா வந்ததுனால அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அந்த அளவு ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கு. இப்போ எனக்கு வந்து கொசு கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இதை எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொசு எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க பூச்சி கூட சேர்ந்து அடிக்கும் போது இதை வந்து 1 லிட்டருக்கு 2 ml நம்ம மிக்ஸ் பண்ணி செஃபினாவை அடிச்சோம்னா அதிகமா இல்லாத கொசு அப்படியே மெயின்டைன் ஆகும். தோட்டத்துல கொசுவே இல்லாம ஓரளவு மிதமான கொசுல வந்து மெயின்டைன் ஆகும். எனக்கு சுத்தமா வந்து கொசுவே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த செஃபினா கூட வேற எந்த மருந்துமே சேர்க்காம 1 லிட்டருக்கு 4 ml நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். முக்கியமா வந்து இப்போ கத்திரி தோட்டத்துல எனக்கு வந்து கொசுவே கண்ட்ரோல் ஆகல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து 1 லிட்டருக்கு 4 ml மிக்ஸ் பண்ணி நம்ம இது கூட வந்து சிலிக்கான் பேஸ் ஒட்டு பசை சேர்த்துக்கலாம். கூட சேர்த்து 1 லிட்டருக்கு 4 ml அது கூட வந்து இன்செக்டிசைடு, அதாவது பூச்சிக்கொல்லியோ எந்த மருந்துமே சேர்க்காம தனியா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கத்திரியில ஒரே நாள்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு ஈவினிங் இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொசு கூட இருக்காது. இந்த கொசு வந்து கண்ட்ரோல் பண்றது, ஏன்னா BASFல ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து யோசிச்சு இந்த செஃபினா வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் இந்த செஃபினா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, கை காலு ரெக்கை இது எல்லாத்தையுமே வந்து ஊனமாக்கிடும். இது வந்து ஊனமாக்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நமக்கு வந்து வைரஸும் பரப்பாது. அது முக்கியமா சொல்லணும்னா அது வந்து உணவு சாப்பிட முடியாது. அதனால உணவு சாப்பிடலன்னா என்ன ஆகும், அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பார்ட்ஸும் அழிஞ்சு செத்து போயிடும். இந்த கான்செப்டை தான் வந்து செஃபினா இன்செக்டிசைட்ல கொடுத்துருக்காங்க. இதோட ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கு. நீங்க 1 லிட்டருக்கு 4 ml ஸ்ப்ரே பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம இந்த செஃபினால வந்து ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால செடியை வந்து நல்லா பசன்னு வச்சுக்கும், துளுப்பு கொஞ்சமா வர வைக்கும். ஆனா செடி வந்து growth சூப்பரா இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறேன். உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. See you, bye.